சதியன்றிடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொறிபூசியின் உள்ளம் தவர்கள் வன்னுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏற்க அருள் செய்த பதமானம் பவதகதா யுப்புருஷஸ்தபேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிஷ்டதே. ஓம் ஸ்ரீ பாரதி பரமேஸ்வர பிரசாதேஸ்வரம் சித்திரத்து. இன்றைய தினம் எங்களுடைய ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கோயம்புத்தூர் பேரூர் ஆதீனம் 25வது குருமகா சன்னிதானம் கைலை புனிதர் முனைவர் சாந்தலிங்க மர்ராச்சல அடியார் அவர்களை சைவத்தமிழ் சங்கம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இன்றைய தினம் எங்கள் எல்லோருக்கும் ஒரு உன்னதமான தினம் காரணம் இறைவன் எங்கள் மேல் எவ்வாறு அன்பு கொண்டு எங்களை காண வீதியுலா வருவாரோ அதேபோல் அடியார் அவர்களும் எங்கள் மீது உள்ள அன்பினால் எங்களை காண இன்றைய தினம் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்களை நாங்கள் எல்லோரும் அன்புடன் வரவேற்று எங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, அடியார் அவர்கள் இலங்கையிலே பல கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்தவர், ஆசிகளை கூறியவர். இன்றைய தினம் இவ்வாறான பெரியோர்கள் ஞானிகளை நாங்கள் காண கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு நன்னாளிலே அடியார் அவர்கள் உலக தமிழ்மொழி நாளை முன்னிட்டு இளையோர்களுக்கு அதை கொண்டு சேர்க்கும் முகமாக பல கருத்தரங்குகள், ஊர்வலங்கள், செயற்திட்டங்களை முன்னின்று நடத்தி வருபவர். அதேபோல் வர இருக்கின்ற முத்தமிழ் முருகன் மகாநாட்டை முன்னின்று நடத்துவதிலே முக்கிய பங்கு ஆற்றுபவர். அவர்களுடைய இந்த வருகையானது எங்களுக்கு எல்லோருக்கும் மனநிறைவையும் ஆசியையும் தரும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, ஐயா அவர்களுடைய இந்த பயணம் மென்மேலும் சிறந்து விளங்க எம்பெருமானுடைய திருவடிகளை பணிந்து அவர்களை வணங்கி எங்களுடைய இந்த ஆலயத்திற்கு வருகை தந்ததற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி உங்களுடைய சிறு சொற்பொழிவை எங்களுக்கு தந்து ஆசி கூறி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவார் மலத்திலம் வழி வாழ்த்தி வணங்குவார். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்துவதற்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆழமத்தல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் உலகாப்பிராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லொருளாலும் திருக்கைலாய வரம்பரை மெய்யண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே சூரிக் பகுதியிலே வேண்டுவார்க்கு வேண்டுவதே இறைவான் கண்டாய் என்கின்ற அடிப்படையிலே நமக்கு அருளை நல்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அருள் அன்னை பார்வதி அம்மை கணவர் பரமேஸ்வர பெருமானுடைய திருக்கோயில் திருமேனியை நாளும் தீண்டி வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவத்திரு குருக்களையா அவர்களுக்கும் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே இந்த நல்ல திருக்கோயில் வழிபாடுகளை
அனைவரும் செமையான முறையிலே பெற்று இறைவருடைய நல்ல முறையிலே வழங்குகின்ற இறைவனுடைய திருவருளை நமக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்ச்சங்கம் நிர்வாகித்துக் கொண்டிருக்கும் இந்த நல்ல நிர்வாகத்தினுடைய தலைவர், செயலர், பொருளர் உள்ளிட்ட அன்பர்கள் மக்களே, அன்புடன் சார்ந்த அன்னையர்களே, பண்புடன் சார்ந்த பெரியோர்களே, தெய்வநலம் சார்ந்த குழந்தைகளே, அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருமுறைகள் சொல்லுகின்ற போது சொல்வார் அப்பரடிகள், திருக்கோயில் இல்லாத ஊர் திருவில்லாத ஊர், திருக்கோயில் இல்லாத திருவள்ளூரும் திருவெண்ணீர் எணியாத திருவள்ளூரும் பருக்கோடு பத்திமையால் வாடா ஊரும் பாங்கினோடு விட்ட பழதல்கள் இல்லா ஊரும் என்று சொல்லி நமக்கு வரிசையா நமக்கு சொல்லி போவார். அப்ப திருக்கோயில் இல்லாத ஊர் திரு இல்லாத ஊர் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார். அதனாலதான் நம்ம பெரியவங்களோட இன்னொரு சொல்லும்போது சொன்னாங்க, கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம். அதனால நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய குடியிருப்புகள் எங்கிருந்தாலும் அங்கே எல்லாம் கோயில்களை அமைத்து வழிபாடு செய்தார். அந்த வழிபாட்டினுடைய ஒரு தொடர்ச்சியாக எங்கெல்லாம் நாம் செல்லுகின்றோமோ அங்கெல்லாம் திரைகடலோடியும் திரவியம் தேடு என்றெல்லாம் சொல்லுவார். ஆனால் திரைகடலோடியும் திரவியம் தேடுவது மட்டும் முக்கியமல்ல. திரவியம் என்றால் பொருள், உலகப் பொருளை மட்டும் தேடக்கூடாது. மெய்ப்பொருளை, சிவபரம் பொருளை நாம் தேட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த நல்ல திருக்கோயிலை அமைத்து இங்கே சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அத்தகைய நல்ல திருக்கோயில் வழிபாட்டிலே கலந்து கொள்வதிலே மிக்க திருவருள் பெற்றவராக இருக்கின்றோம். நம்முடைய நால்வர் மக்கள் இந்த மண்ணிலே நமக்கு பல்வேறு வகையான நலங்களை எல்லாம் நல்கக்கூடிய திருமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார். அத்தகைய திருமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்ளுகின்ற போது நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அறியாமை இருள் நம்மை விட்டு நீங்கும். பொதுவா உலகத்துல வீடுகளில் இருட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம். விளக்கேற்றி வைத்தோம் என்று சொன்னால் அந்த விளக்கு ஏற்றிய உடனே இருட்டு போயிடும். அதுதான் நம்ம உலகிகளோடு இருக்கக்கூடிய நடைமுறை. அது மாதிரி நம்முடைய மனசுக்குள்ளேயும் இருக்கு. மொத்த விளக்குகளை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை விளக்கு இருக்குதுன்னா நான் விதவிதமாக சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நெய் விளக்கு இருக்குது, நல்லெண்ணெய் விளக்கு இருக்குது, மண்ணெண்ணெய் விளக்கு இருக்குது, மின்சார விளக்கு இருக்குது, மின்சார விளக்குலேயும் குமிழ் விளக்கு இருக்குது, குடல் விளக்கு இருக்குது. இப்படி நிறைய விளக்குகள் இருந்து கொண்டே விளக்கு நிறைய இருக்கிறது மட்டுமல்ல, விளக்குகளுக்கு உண்டானதாக இருக்கக்கூடிய வெளிச்சமும் இருந்து கொண்டிருக்கு. 10 வாட்ஸ் இருக்குது, 15 வாட்ஸ் இருக்குது, 50 வாட்ஸ் இருக்குது, 100 வாட்ஸ் இருக்குது, 500 வாட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கின்றது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விளக்குகளில் நிறைய வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் இருட்டில் எங்காச்சும் வேறுபாடு இருக்குதா அப்படின்னு சொன்னால் இருட்டு ஒரே ஒரு இருட்டு தான் நமக்கு தெரியும். என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா வரக்கூடிய இருட்டு ஒன்று தான். எல்லா இடத்துலையும் சொல்லிக்கின்ற போது இந்த மாதிரி நம்ம குரல் விளக்கு, குமிழ் விளக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருட்டுன்னு சொல்லி இருட்டுக்கு தனியான பேர் நான் வைக்கிறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இருட்டு ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார் என்றால், அந்த இருட்டை 2ன்னு சொல்கிறார். அப்போ 2 இருட்டு எப்படி இருக்குது? ஒன்று இருட்டு நம்ம இருக்குது, ஒரே கருப்புன்னு இருக்குது, அந்த இருட்டு இருக்குது. 2 இருட்டுன்னு சொல்கிறாரு. அந்த 2 இருட்டுன்னா அப்படி என்ன? ஒரு இருட்டுக்கு 2 இருக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குற போது அவங்க ஒரு அழகான அறிவு சொல்லுகின்றார். என்ன அப்படின்னு சொன்னால், புறையிருள். புறையிருள்னா வீட்டில் இருக்கிறோம், திடீர்னு மின்சாரம் போயிடுச்சு. மின்சாரம் போனோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அறைக்குள்ளே போய் ஒரு பேனா எடுத்துகிட்டு சொல்கிறோம். நம்ம குழந்தை அந்த கூட போகுது, அங்கே போய் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு பேனா எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுது. ஏன் எடுக்க முடியல அப்படின்னா அங்கே இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போது வெளியில் இருக்கக்கூடிய இருட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் புறையிருள். அந்த புறையிருள் என்ன செய்யும்? தான் இருக்கிறத காட்டும். ஆனால் நாம் காண வேண்டிய பொருளை காட்டாது. தன்னை காட்டும், நாம் காண வேண்டிய பொருளை காட்டாது. அதுதான் புறையிருளுடைய தன்மை. அந்த புறையிருளை விட இன்னொரு இருள் இருக்குது. அந்த இருளுக்கு பேர் அக இருள். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இருள். அதை பெரியவங்க சொன்னாங்க அறியாமை இருள் அப்படின்னு சொன்னாங்க.
இந்த அறியாமை இருக்குது, அதை என்ன செய்யும்? தன்னையும் காட்டாது, நாம் காண வேண்டிய பொருளையும் காட்டாது. அந்த இருட்டு நமக்கு தெரியும், இருட்டா இருக்குது, பொருள் எடுக்க முடியலன்னு தெரியும். ஆனா இந்த உள்ளத்துக்குள்ள ஒரு இருட்டு இருக்குது. அந்த இருட்டு ஆராய்ச்சி சொல்றாரு, நான் அறியாமல் இருக்கிறேன், நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருள் இருக்கின்றது, அதுக்கு பேரு ஆணவ இருள் என்று சொல்லக்கூடியது. அந்த ஆணவ இருள் நமக்குள்ளே இருக்கு. இந்த ஆணவ இருளை நமக்கு உணர்த்தி காட்டுவது யாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய அருளாளர். அந்த அருளாளர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அப்ப இருட்டு ரெண்டு இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய இருளுக்கு பேரு புற இருள், உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இருளுக்கு பேரு அக இருள். இந்த அக இருள் வேற, புற இருள் வேற. புற இருள் தன்னை காட்டும், நாம் காண வேண்டிய பொருளை காட்டாது. அக இருள் தன்னையும் காட்டாது, நாம் காண வேண்டிய பொருளையும் காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த இருக்க போக்குறதுக்கு ஒரு வழி. என்ன வழி செய்வோம்? வீட்டுக்குள்ள இருக்கு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா ஒரு விளக்கெடுத்து வைப்போம், ஒரு திரி போடுவோம், எண்ணெயோ நெய்யோ அதுக்குள்ள ஊற்றுவோம், ஒரு தீப்பெட்டி எடுத்து கொடுத்துனா அந்த இருட்டு போயிடும். அப்ப புற இருளை போக்குவதற்குண்டான வழி என்ன என்று சொன்னால், ஒரு விளக்கினை ஏற்றினால் அந்த இருட்டு போய்விடும். அப்போ நம்ம அகத்துக்குள்ளையும் இருக்குது, அந்த இருட்டை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா எளிமையான வழி. புற இருளை போகணும்னு வச்சுங்க, என்னொன்னு விளக்குக்கு காசு செலவு பண்ணணும். அதுபோது போடக்கூடிய திரி, அதுக்கு காசு செலவு பண்ணி வாங்கணும். அது உள்ளுக்குள்ள ஊத்துற நெய்யோ எண்ணெயோ அதுக்கு நாம காசு செலவு பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு செலவு இருக்கு. அத்தனைக்கு மேல நமக்கு இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தீப்பெட்டி வேணும், அதுக்கும் செலவு. இத்தனையும் பண்ணிட்டா விளக்கேற்றி வச்சிட்டோம், என்ன ஆகுது? திடீர்னு ஒரு காத்தடிக்குது. காத்தடிச்சுன்னு என்ன ஆகுது? அந்த விளக்கு அப்படியே அணைஞ்சு போயிடுது. அப்போ இத்தனை பிரச்சனை வெளியில் இருக்கக்கூடிய விளக்கு இருக்குது. அப்போ அகையுள் தன்னையும் காட்டாது, நாம் காண வேண்டிய பொருளையும் காட்டாத அந்த இருளை போக்குவதற்கு ஒரு விளக்கு ஏற்றணும். எப்படி ஏற்றுறது? வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு போய் நம்ம உள்ளுக்குள்ள ஏற்ற முடியுமானா ஏற்ற முடியாது. அதுக்காக நம்முடைய திருநாவுக்கரசர் ஒரு அழகான ஒரு எளிமையான வழியை சொல்லுகிறார். என்ன வழி அப்படின்னா, இல்லக விளக்கதே இருள் கெடுப்பதே, சொல்லக விளக்கதே சோதி உள்ளதே, பல்லக விளக்கதே பலரும் காண்பதே, நல்லக விளக்கதே நம சிவாயவே. அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கு இருக்கிறது, அது என்ன விளக்கு? நமசிவாய விளக்கு. திருவைந்தெழுத்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்றினால் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய இருட்டு தூரமா போயிடும். அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருட்டு நம்முடைய அறியாமைகளை தள்ளி வைக்கும். இப்போ வெளியில் ஒரு விளக்கு எரியுது, அந்த விளக்கு எரியக்கூடியதாக இருக்கக்கூடியது எவ்வளவு நேரத்துக்கு இருட்டு இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, அந்த விளக்கு எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரத்துக்கு இருட்டு இருக்காது. அது மாதிரி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருள் இருக்கின்றது. அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய இருளை நாம் எப்படி உணர்ந்துக்கிறது? நமக்கு துன்பம் வருது, இன்னல்கள் வருகின்றன, இடர்கள் வருகின்றன, அவலங்கள் வருகின்றன. இந்த மாதிரிலாம் வருவதனால நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருள் நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கு. அந்த துன்புறுத்தி இருக்கக்கூடிய அந்த இருளை போக்குவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கை ஏற்றுகின்ற போது அந்த துன்பம் போயிடும். எவ்வளவு நேரத்துக்கு அந்த விளக்கு நமக்கு துன்பம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எவ்வளவு நேரம் அந்த விளக்கு எரியுதோ அவ்வளவு நேரத்துக்கு துன்பம் இருக்காது. அப்ப அந்த விளக்கு எரியறதுக்கு என்ன பண்ணணும்? நாம முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். இறைவனுடைய நாமம் நம்முடைய சிவசின்னம். நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகின்ற போது 3 சொல்லுவாங்க. சிவசின்னம்னா என்னென்ன அப்படின்னா, திருநீர். திருநீர் என்று சொல்லக்கூடியது நமக்கு இறைவனுடைய அடையாளமாக சொல்லக்கூடியது. அத்தகைய திருநீற்று நமக்கு பெருமையாக சொல்லியிருக்காங்க. நம்முடைய விஞ்ஞான சம்பந்தம் சொல்லுகின்ற போது அதுக்கிட்டே ஒரு பதிவு சொல்லியிருக்காரு. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், பிடிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுவை மக்கள் திரு ஆலவாயான் திருநீரேன்னு சொல்லி ஒரு பதிகமே நமக்கு 11 பாட்டு பாடியிருக்காரு. அப்போ அந்த திருநீர் நம்முடைய நெற்றியிலே இருக்க வேண்டும். அந்த திருநீர் எங்கெல்லாம் நாம் வைக்கணும்னு சொல்லி நம்முடைய பெரியவர்கள் எழுதி இருக்கின்றார்கள். அந்த திருநீர் என்பது எப்படிப்பட்டதுன்னா, வாரியார் சார்ந்த சொல்லுவோம். நல்ல வீட்டுக்கு அடிக்கடி நம்ம என்ன பண்றோம்? வீட்டுக்கு கொஞ்சம் மங்கி போயிட்டா உடனே பெயிண்ட் அடிக்கும்.
அப்போ நல்ல வீடாக இருந்துன்னு சொன்னால் என்ன பண்ணணும், எப்பொழுதெல்லாம் நெத்தியில் திருநீர் வரைகின்ற போதெல்லாம் நெத்தியில் திருநீர் இருக்கு. எப்பொழுதும் நெத்தியில் திருநீர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீரில்லா நெற்றி வாழ். யார் நெத்தியில் திருநீர் இல்லையோ அது எது மாதிரி, எந்த வீட்டுக்கு யாரும் அடிக்க மாட்டாங்க, பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க, குடிக்கவருக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய வகையில் நம்முடைய உடம்பு நல்ல வீடா குடிக்கவரா அப்படிங்கிறத நம்ம திருநீரை வைத்து அடையாளம் பண்ணுவோம். அப்போ திருநீர் என்று சொல்லக்கூடியது நம்முடைய சிவசு. இந்த திருநீரை அணிந்தோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா வகையான நலன்களும் நமக்கு கிடைக்கும். அது 2 வகையான நலன்கள் கிடைக்கும். ஒன்று, திருநீர் நெத்தியில் அணிஞ்சிக்கனால என்ன நன்மை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த திருநீர் நெற்றியில் அணிகின்ற போது திருநீரில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சத்து பொருட்கள் நம்முடைய உடம்புக்கு நல்லது செய்யும். நெத்தியில தலையில இருக்கக்கூடிய நேர்ம பொருட்களை எல்லாம் உறிஞ்சி விடுகிறது. நெத்தியில் நல்லா திருநீர் வைக்கணும். நம்ம ஒரு இது வைக்கக்கூடாது, இங்கிருந்து இந்த பொருள் வரைக்கும் நல்லா இழுத்து வைக்கணும். அப்படி இழுத்து வைக்கின்ற போது 2 நெத்தி பொட்டு இருக்குது. அந்த 2 நெத்தி பொட்டு இருக்கின்றது. அந்த நெத்தி பொட்டு திருநீர் போய் பண்ணிச்சுன்னா அந்த திருநீருடைய தன்மை நம்முடைய மூளையினுடைய செல்களை நல்ல முறையில் வேலை செய்யுது, நல்ல சுறுசுறுப்பாகும். அது மட்டுமல்ல, அந்த திருநீரில் வைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறுக்கலையா வைப்பாங்க, சமயதீட்சி எடுத்தவங்க வைப்பாங்க, சிவதீட்சி எடுத்தவங்க வைப்பாங்க. எங்கெங்கெல்லாம் வைக்கிறதுன்னு நம்முடைய உடம்புல எங்கெங்கெல்லாம் ஜாயின் இருக்குதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல, மூட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல முன்பு திருநீர் இருப்பாங்க. ஏன்னா அந்த திருநீரை வைக்கின்ற போது அந்த மூட்டுகள் எல்லாம் நல்ல முறையிலே செயல்படுகின்றன. இது உடம்பு நலத்துக்காக இருக்கக்கூடியது. 2வது, அதுக்கு மேலே இன்னொரு அடையாளம் இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த திருநீரை வைக்கின்ற போது நம்முடைய நிலையாமை நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும். நாம் என்ன ஆக போறோம், ஒரு காலத்துல நாம் நிலையாமை உலகத்தில் எல்லாம் சாம்பலாக போகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையாமையை சொல்லி, நீ வந்திருக்கிறது இந்த நோக்கத்துக்கு இல்லை, என்ன செய்யணும், நீ இறைவனை சென்று அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அறிவுறுத்தக்கூடிய வகையிலே இருப்பது அந்த திருநீர். அதுக்கு மேல இந்த திருநீரை நாம் வைக்கின்ற போது நமக்கு என்ன நலம் கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு அடையாளம். உதாரணமா இங்கே நிறைய பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருட்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது என்னாக, அதுக்கு மேல ஒரு முத்திரை வச்சிருப்பாங்க. அந்த முத்திரையை பார்த்தோம்னா என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கொஞ்சோண்டு கடிச்ச ஆப்பிள் பழத்தை வச்சா நாம் என்ன சொல்லிடுவோம், உடனே இது ஆப்பிள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆப்பிள் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆப்பிள் போன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சொல்லுவோம். அந்த பழத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒரு பழம், ஆப்பிள் பழம். அது கொஞ்சம் கடிக்க வச்சிருந்தானே அடையும். அது மாதிரி நம்முடைய பெரியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி திருநீரை அணிந்திருந்தால் இவர்கள் சைவர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு ஒரு அடையாளத்தை தரக்கூடியது, ஒரு முத்திரையை நமக்கு தரக்கூடியது அந்த திருநீர். அத்தகைய திருநீரை நம்முடைய மேனையிலே அணிந்து கொள்வது சிவசின்னத்தை போற்றுவது. 2வது இருக்கக்கூடியது ருத்ராட்சம், கழுத்தில் அணிந்து கொள்வது, சிவனுடைய கண்களிலே இருந்து வெளிப்பட்டதாக இருக்கக்கூடியது. அதோடு மட்டுமல்ல, அது மிகப்பெரிய அளவில் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது. ருத்ராட்சத்தை கழுத்தில் ஓட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய குருதி ஓட்டம், ரத்த ஓட்டம் நல்ல முறையிலே ஓடுவதற்கு உண்டான வகையிலே நெறிப்படுத்துவது. 2வது, நாம் எத்தனை தடவை நம்ம மந்திரங்களை சொல்லுகின்றோமோ அந்த மந்திரங்களை எல்லாம் வாங்கி தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருப்பது அந்த ருத்ராட்சம். 3வது திருவைந்தது. அதைத்தான் நம்முடைய சாதனை சாமி சொல்லும்போது சொல்லுவார், போற்றி நீரணிந்து உருத்திர சாதனம் உண்டிடு 5 எழுத்து உள்ளே சாற்றி நீ குருவாதி குருவையும் தாழ்ந்திரஞ்சி இவை செய்தால் மாற்றலாம் பிறப்பினை நெஞ்சமே மற்றும் ஆடிய தாழும் தோற்றும் உள்ளொடிக்கு உள்ளொடியாய் அதை தொழுது வாழ்தலாமே என்று சொல்லுவார். அத்தகைய சிவசன்னங்களிலே ஒன்றாக இருப்பது நம்முடைய இந்த நமசிவாயா என்று சொல்லக்கூடியது. இந்த நமசிவாய மந்திரத்தை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்றத சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுவாங்க. ஒரு சிலர் அலுவலகத்துலாம் முதல்ல டைப் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க அதை வச்சு அந்த கீபோர்டில் வச்சு எழுத்துக்கள் அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஏதோ ஒன்று போகிறாங்க, இங்கிருந்து இருக்கக்கூடிய இதில் போகும்போது என்னாகுது, ஒரு பேருந்தில் போகிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்களை அறியாமல் கையினாகும் ஆடிட்டே. ஒருத்தர் தையல் வேலை செய்கிறவராக இருக்கிறாரு, அவர் என்ன செய்வார், காலை ஆட்டிகிட்டே இருப்பார். சும்மா போய் உட்காந்துருந்தால் என்ன ஆகும், அந்த காலை அப்போ ஒவ்வொரு புலனுக்கும் நாம் என்ன பழகிட்டோமோ அந்த மாதிரி பழகிட்டோமோ அதை அப்படியே செஞ்சுட்டு. அது மாதிரி நம்முடைய நாக்குக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லும்போது சொல்லுவார், நற்றவாவுனை நாமடைக்கினும் சொல்லும் நாம சிவாயவே. நாம மறந்துட்டாலும் கூட நம்முடைய
நாக்குக்கு அதை பழக்கிக் கொள்ளணும். அப்படிப்பட்ட அந்த மூன்றிலேயும் சிறந்து விளங்கக்கூடியது நம்முடைய சிவசின்னங்கள். இந்த சிவசின்னங்களை நாம் நல்ல முறையிலே பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை உணர்த்துவதுதான் நம்முடைய இந்த திருக்கோயில். திருக்கோயிலில் நாம் நல்ல முறையிலே வழிபாடுகளை மேற்கொள்கின்ற போது அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் நமக்கு வேண்டுவாக்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்கின்ற அடிப்படையிலே வேண்டிய நலங்கள் அனைத்தையும் நமக்கு நல்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் நாம் வருகின்ற போது அதுக்காக மாணிக்கவாசகர் சொல்லும்போது சொன்னார், அந்த சாமி கும்பிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அறிவோயினி வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டியே ஆது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அப்படிப்பட்ட வகையில் இறைவனுடைய திருவன்பு நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற போது நமக்கு எல்லா வகையான நலங்களையும் நல்குவார். அதுக்காக நம்முடைய பெரியவர்கள் இந்த பிறவியை கொடுத்திருக்கின்றார். நாமும் நமக்கும் கண் இருக்குது, விலங்குகளுக்கும் கண் இருக்குது, நமக்கும் காது இருக்குது, விலங்குகளுக்கும் காது இருக்குது, எல்லா 5 புலன்களும் நமக்கும் இருக்குது, அதுக்கும் இருக்குது. நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நாம் இந்த பிறவியை எடுத்தது அந்த விலங்குகளை போல உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை நுகர்வதற்காக மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்காகத்தான் நமக்கு இந்த உடம்பு எடுத்துட்டு வந்தது. ஒரு ஊரில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அவர் வீட்டை சுற்றி பார்த்தாரு. வீட்டை சுற்றி சின்ன சின்ன முள்ளுச்செடியெல்லாம் முளைச்சிருந்தது. முள்ளுச்செடியெல்லாம் முளைச்சிருந்தனால அந்த முள்ளுச்செடியெல்லாம் வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு கத்தி வாங்கிட்டு வந்தார், அருவாள் வாங்கிட்டு வந்தார். மண்வெட்டி மாறு, அருவாள் மாறு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர்றார். அவர் வாங்கிட்டு வந்தவர் என்ன பண்ணோன்னே, வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த புல்லுகளெல்லாம் வெட்டணும், அந்த முள்ளுச்செடியெல்லாம் வெட்டணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை பண்ணுறதுக்கு வரலாம் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு அதுக்கு நல்லா கழுவி பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்படியே போச்சு கொஞ்சம் வருஷம் போனாலும் பக்கத்து வீட்டுக்கார வந்து என்ன பண்ணாரு, அப்பா நான் கொடுத்தா இருக்கக்கூடிய அந்த பாதையை ஒரு கழுவிங்க அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அப்பதான் நம்ம வீட்டை சுற்றி வெளியில பார்க்குறோம், சின்ன சின்ன செடியாக இருந்தால்தான் பெரிய பெரிய மரமாக இருந்து நம்மை துன்புறுத்திக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற போது அப்பதான் நினைக்கிறோம்டா, நாம் இந்த கருவியை வாங்கிட்டு வந்தது வெறும் அழகு பார்க்கறதுக்கு இல்லை, அந்த முள்ளை நீக்குவதற்காகத்தான். அது மாதிரி கடவுள் நமக்கு எது கொடுத்துருக்காரு, நாம் வினைகளை செய்திருக்கின்றோம். சஞ்சித கர்மம், பிராரத கர்மம், ஆகாமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய 3 வகையான வினைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வினையை போக்குவதற்காகத்தான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த உடம்பை வச்சுட்டு நாம் என்ன பண்ணியிருக்கணும், தினமும் காலையில் எழுந்து இறைவனுடைய நாமத்தை சொல்வது, திருக்கோயிலுக்கு செல்வது, திருக்கோயிலில் சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடியவற்றை செய்வது, இதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாம் மறந்துட்டோம். அதனால தான் பெரியவர் சொன்னாங்க. நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகின்ற போது நமக்கு இதை ஒரு தோண்டியாக சொல்லுவாங்க. இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் கொய்வனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அவன் கூத்தாடி போட்டுடைத்தான். அந்த மாதிரி இல்லாமல் நாம் என்ன செய்யணும், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பணியை திருக்கோயிலில் வழிபாடு செய்யணும். திருக்கோயிலில் வழிபாடு செய்வது என்பது ஒன்று. 2வது, எங்கள் வீட்டிலேருந்து தினம் திருக்கோயிலுக்கு வர முடியாது. நான் கோயிலுக்கு அந்த பக்கம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிறோம். என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால், வீடுகளிலே காலையும் மாலையும் நல்ல முறையிலே வழிபாடு செய்யும். காலங்காத்தால் எதிர்த்தாங்கன்னு ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டா காலங்காத்தால் நமக்கு நேரம் இருக்காது. குழந்தைக்கு வேக வேகமாக பள்ளிக்கூடம் போகணும், நான் வேக வேகமாக போய் ரயிலில் பிடிச்சி அடுத்து ஏதாச்சும் மெட்ரோ பிடிச்சி ஏதோ ஒரு பக்கம் பிடிச்சி வேலைக்கு போகணும். இது எத்தனையும் இருக்குது. அதனால காலங்காத்தால் நமக்கு நேரம் இருக்காது. அதனால என்ன பண்ணணும், மாலையில் வீட்டுக்கு வந்த பின்னால ராத்திரி சாப்பிட வேண்டியதாக இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை செஞ்சு ஒரு கிண்ணத்தில் போட்டு சாயங்காலத்துக்கு முன்னால் கொண்டு போய் வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு ஊதுபத்தி பற்றி வச்சு கொஞ்ச நேரம் அருள் பாடல்களை பாடுவோம். முடிஞ்சா 12 புராணம் 12 திருமுறைகளை பாடுவோம். இல்லைன்னா 5 பஞ்சபுராணம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபுராணத்தை பாடுவோம். ஒன்றுமே இல்லைன்னு என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரமாவது ஒரு 27 தடவையோ 54 தடவையோ 108 தடவையோ போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் சொல்லி இறைவனுடைய நாமத்தை சொல்லி இப்படி நாம் சொல்லி அதுக்கு பின்னால் ஒரு தீவாரணை காட்டி நெத்தில தண்ணீர் வச்சுட்டு இப்படியே எல்லாரும் கூட்ட வட்டமாக உட்கார்ந்து அவர்களுடைய உணவை உண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கு. நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் வீடு எப்போ பார்த்தாலும் இருந்த மாதிரி இருக்குது, குழந்தைங்க ஒழுங்காக படிக்கிறது இல்லை, காலாகாலத்தில் எங்கள் வீட்டில் நல்ல காரியமெல்லாம் ஆகிறது இல்லை, தொழில் சரியாக இருக்கிறது இல்லை, அடிக்கடி நோய் நொடி வந்துடுது,
இதுக்கு என்ன வேணும் அப்படி போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது, அந்த தீய சக்தி இருக்குது, அதுக்குன்னா அந்த பரிகாரம் செய்யணும், இந்த பரிகாரம் செய்யணும்னுவாங்க. ஆனால் எளிமையான வழி, எங்கே கெட்டநாத்தம் அடிக்குதோ, கெட்டநாத்தம் அடிக்கிற இடத்துல ஊதுபத்தி பற்றி வச்சோம்னா கெட்டநாத்தம் போயிடும். எங்கே இருட்டாக இருக்குதோ அங்கே ஒரு விளக்க பற்றி வச்சோம்னா இருட்டு போயிடும். அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள தெய்வீக சக்தி வந்ததுன்னா தானாக தீய சக்திகள் போயிடும். அப்போ ஒரு பெரிய எளிமையானது. எப்பவுமே நம்முடைய குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நம்ம வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா தொழில் நல்லா இருக்கும். இப்படி கோயில் வழிபாட்டையும் நம்முடைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய வழிபாடுகளையும் செய்வதற்காகத்தான் நமக்கு இந்த அருமையான பிறவியை கொடுத்திருக்கின்றார். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே வாய்த்தது நம் நமக்கு ஈதோர் பிறவி. அத்தகைய பிறவியினுடைய பயனாக இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இங்கே நல்ல முறையிலே திருக்கோயிலே வந்து வழிபாடு செய்வது மிகவும் மகிழ்வுக்குரியது. எங்கு வந்தாலும் நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வழிபாட்டை விடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அருமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய குருக்களையா அவர்கள் பேசுகின்ற போது ஒரு செய்தியை சொன்னாங்க. அதாவது நம்முடைய பேரூர் ஆதீனத்தை பற்றி சொன்னாங்க. பேரூர் ஆதீனம் ஒரு 500 ஆண்டுகள் பழமை மிக்கது. அது நீண்ட காலமாகவே நம்முடைய இலங்கையோடு நல்ல தொடர்புடையது. அதாவது சாந்தலிங்க சுவாமிகளுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கின்ற போது அவர் இடத்துல வந்து ஒரு குதிரைமுகம் கொண்டதாக இருக்கக்கூடிய சோழ நாட்டு இளவரசி வர்றாங்க. ஐயா, இந்த மாதிரி எல்லா பக்கம் போய் கேட்குறாங்க, ஒன்றுமே சரியாகலை, சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சாமி சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி கீரிமலையில் சொல்லக்கூடியது இருக்குது, இந்த கீரிமலையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் போய் நீ குளிச்சின்னா சரியாக இருக்கிறார். அப்படி சரியாங்கிறதுனால அந்த அம்மா அங்கே இலங்கைக்கு போகிறாங்க. அங்கே போய் தீர்த்தத்துக்கு நீராடுறாங்க. அந்த அம்மாவுடைய குதிரை முகம் மாறி நல்ல அழகான முகம் வந்துடுது. அந்த மாதிரி சமயத்தில் பழையபடி சாமிகிட்ட வந்து கேட்குறாங்க, சாமி நான் வந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஊருக்கு நான் ஏதாவது ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கட்டின கோயில் தான் இது மாவிட்டபுரம். மான குதிரை முகம் விட்டதாக இருக்கக்கூடிய அது நம்முடைய சாந்தலிங்க பெருமானுடைய அருளை பெற்று அந்த அம்மா கட்டிய அந்த கோயில் அந்த ஆண்டு பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக தொடர்புடையது. அதை தொடர்ந்து பின்னால ஆறுமுகநாதர் போன்றவர்கள் சாந்தலிங்க பெருமானுடைய நூலை நமக்கு நல்ல முறையிலே பல முறை பதிப்பித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய தொடர்புடைய அந்த பேரூர் ஆதீனம் என்று சொல்லக்கூடியது கோவையிலே இருக்கின்றது. நீங்கள் கோவைக்கு வருகின்ற போதெல்லாம் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய சாந்தலிங்க பெருமானுடைய திருவருளையும் பெற வேண்டும். அப்புறம் இன்னொன்று சொன்னார் ஐயா, என்னன்னா முருகர்கள் மாநாடு. ஏற்கனவே இங்கே நீங்கள் உலக முருக பக்தர்கள் மாநாடு ஒரு தடவை மிகப்பெரிய அளவில் இங்கே நடத்தினீங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்குது. அந்த இந்து சமய அறநிலையத்துறையில் நாம் உயர்நிலை குழுவில் உறுப்பினராக இருக்கின்றோம். அவங்க இப்போ என்ன ஏற்பாடு பண்ணிக்கிறோம்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருகனுடைய அடியார்களை, முருக பக்தர்களை எல்லாம் அழைத்து சிறப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை வகுத்திருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 24, 25 அந்த 2 தேதியிலேயும் அங்கே ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் 2 வகையாக அழைப்பு இருக்கின்றது. ஒன்று, பெரிய அளவில் இங்கே பணிகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு அங்கே விருது வழங்கி அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். 2வது, யாரெல்லாம் முருகனடியார்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அங்கே வரலாம். வருகின்ற போது யார் சென்னையிலையோ, திருச்சியிலையோ, கோயம்புத்தூர்லையோ எங்கே வந்து நீங்கள் இறங்குறீங்களோ, இறங்குற இடத்துலேருந்து மாநாட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே நல்ல ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு 2 நாள் மாநாடுகளையும் நல்ல முறையிலே கலந்து கொள்ள செய்து, அதுக்கு பின்னால் 2 நாள் மாநாட்டுக்கு பின்னால் 6 படை வீட்டுக்கும் நல்ல வசதி மிக்கதாக இருக்கக்கூடிய குளிர்சாதன பேருந்தில் அழைச்சிட்டு போய் 6 படை வீடு தரிசனத்தையும் பண்ணிட்டு மீண்டும் நீங்கள் எந்த விமான நிலையத்தில் ஊருக்கு வரணும்னு விரும்புகிறீங்களோ அங்கே கொண்டு போய் விடக்கூடியதை அங்கே இருக்கக்கூடிய அந்த பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோயில் அதுக்குண்டான ஏற்பாடு செய்திருக்கு. ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்யணும். அதுக்குண்டானதை நான் இங்கே இருக்கக்கூடிய கோயில் குழுக்காரர்களிடம் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பதிவு செஞ்சுக்கணும். நாங்கள் இத்தனாம் தேதி அன்னைக்கு இந்த விமான நிலையத்துக்கு வர்றோம், நாங்கள் யார் வர்றோம், எத்தனை பேர் வர்றோம், மொத்த உலகம் முழுக்க இருந்து ஒரு 300 பேர் மட்டும், ஒரு நாட்டுக்கு ஒரு 50 பேர் கணக்கு வச்சு, முக்கியமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு 50 பேரோ, சின்ன நாடாக இருந்தாலும் குறைவாக இருந்தாங்கன்னா 25 பேரோ, இப்படி இருக்கக்கூடிய வகையில் வெளிநாடுகளிலிருந்து ஒரு 300 பேரை
அங்கே மாநாட்டுக்கு அரசாங்கமே அதுக்குண்டான அங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணி அங்கே செய்ய இருக்கின்றது. அதிலேயும் நீங்கள் கலந்து அதன் மூலமாக அங்கு பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருளை பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் நம்முடைய குருக்களையா அவர்கள் சொன்னார்கள். அத்தகைய மாநாட்டிலேயும் நீங்கள் வர வேண்டும், அதிலேயும் கலந்து சிறப்பிக்க வேண்டும். இந்த நல்ல வேலையிலே எல்லாரும் ஒரு நிமிஷம் கையை கும்பிட்டு கண்ணை மூடி நாம் உட்கார்ந்துக்குவோம். நான் சொல்றதை மனசில் சொல்லிக்கோங்க. உணவனே யானை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே எல்லாம் வல்ல 5 கரத் ஆனை முகம் பெருமானே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை மகன் தம்பியே உம்பர்கள் கரசே ஒளிவரறிந்த யோகமே ஒற்றையின் தனக்கு வம்பன பொழுத்து குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்விக்கும் மருந்தே செம்முருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சேவரம் பொருளே பூத்தவளே உபணம்பதி நான்கையும் முத்தவண்ணம் காத்தவளே வின் கறந்தவளே கரகின்றனுக்கு மூத்தவளே என்று மூவா முந்துக்கு இளையவளே மாத்தவளே உமையம்மையே சுற்று தெய்வங்களே நாங்கள் செய்த நல்ல வினைப்பயனின் காரணமாகவும் எங்களுடைய முன்னோர்கள் செய்த தவத்தின் காரணமாகவும் நாங்கள் இந்த மேன்மைகள் செய்த சின்னதியை வாழ்க்கையிலே கடைபிடித்து வாய்ப்பான நாட்களிலே இங்கே வந்து இந்த வழிபாடுகளையும் இல்லங்களிலே நாள்தோறும் வழிபாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து செய்து வரக்கூடிய இந்த வழிபாடுகளையும் பூசணைகளையும் எங்களுடைய அருட்பாடல்களையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அனைவரும் நல்ல அருளின் நாட்டமும் சமய உணர்வும் இறை வழிபாடும் திருமுறை சிந்தனையும் சித்தாந்த தெளிவும் உடையவர்களாக திகழவும் நாள்தோறும் இறைவனுடைய திருவடியை போற்றி திருநீரணிந்து ஒரு திரு சாதனம் கொண்டு 5 எழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆகிய மூவருவையும் தாழ்ந்தறிஞ்சக்கூடிய நல்ல அருளறி தொண்டர்களாக திகழவும் அருள் புரிய வேண்டும் மனதார வேண்டிக் கொள்வோம். நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம் அடிப்படையிலே நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்விகளிலே வல்லவர்களாக திகழவும் அவர்கள் நாள்தோறும் கல்விச்சாலைகளுக்கு சென்று ஆசிரியர் கற்றுத்தரக்கூடிய கல்வியை கருத்தொன்றி கற்று தேர்வுகளிலே வினாக்களுக்கேற்ற நல்ல விடைகளை எழுதி அதன் மூலமாக நிறைந்த மதிப்பெண்ணும் வெற்றியும் விருதுகளும் பெறவும் மேலும் மேலும் அவருடைய மேற்படிப்புகள் தொடரவும் அதற்கேற்ற வகையிலே நல்ல தொழில்களும் வேலைவாய்ப்பு அமையவும் தாய்தந்தேறி மதித்தல் பெரியவருடைய சொற்படி கேட்டல் ஆண்டோருடைய அறிவுரைப்படி நடத்தல் போன்ற நட்பண்புகளோடு பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற் பணுவலும் உள்ளிட்ட ஆயகலைகள் 64 நம்முடைய குழந்தைகளெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் மனசார வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே எழுந்தள்ளி இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய திருவிழாலே அவரவரும் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் தக்க திருமண வயது எய்தியவுடனே ஆண்டோரும் சான்றோரும் உற்றாரும் உறவினரும் கூடியிருந்து மனம் பேசி முடிக்கக்கூடிய நல்ல மனவாழ்க்கையும் மங்களம் என்பதன் மனைமாற்றி அதன் நன்களம் நன்மக்கட்பேறு என்கின்ற அடிப்படையிலே நல்ல குழந்தை செல்வங்களையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுவோம். ஆண்டாண்டு காலமாக வாழையிலே வாழையாக நம்முடைய முன்னோர்கள் காலம் தொட்டு நாம் செய்து வருகின்ற தொழில்கள் நாம் புதிதாக மேற்கொண்ட தொழில்கள் இனி எதிர்காலத்திலே நாமும் நம்முடைய மரபினரும் மேற்கொள்ளும் தொழில்களிலும் அனைத்து வகையான தொழில்களிலேயும் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய தொழில்களெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும். தொழில்களோடு நம்முடைய அலுவலர்கள் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுவோம். நம்முடைய உடலை பற்றி இருக்கக்கூடிய பிணிகளாகிய பொதிகள் காலம் அங்கி நமனோடு தூத ஒரு நோய்களான பலமும் உயிரை பற்றி இருக்கும் ஆணவம் கர்மம் மாயை என்கின்ற மும்மலங்களும் உள்ளத்தை பற்றி இருக்கும் பேராசை சினம் கடம்பற்று முறையற்ற வாழ்க்கை வெற்றி எழுதாத மனப்பான்மை வஞ்சம் எனும் அறுகுணங்களும் ஆகிய முப்பிணிகளும் நீங்கி எல்லா மக்களும் நோயற்ற வாழ்வாகிய குறைவற்ற செல்வத்தை பெற எல்லாம் வல்ல சிவபெருமான் அருள்புரிய வேண்டும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நல்ல மழை வளத்தை தந்து அனைத்து வகையான வளங்களும் தேவையான அளவுக்கு பெருக இறைவன் நல்ல வான்மையில் வளாது வெயில் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய அருள்புரிய வேண்டும் மனசார வேண்டிக் கொள்ளுவோம். நம்முடைய உள்ளங்களிலே இல்லங்களிலே உலகிலே இருக்கக்கூடிய தீமைகளெல்லாம் நீங்கி எங்கும் நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உளமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கப்பு நெறி ஈகை சான்றாண்மை பண்புடைமை ஒழுக்கமுடைமை அருளுடைமை நேர்மை வாய்மை கொல்லாமை புலால் மறுத்தல் ஆக்கமுடைமை ஊக்கமுடைமை போதையின்மை போன்ற பண்புகள் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உலகிலேயும் மேலோங்க இறைவன் அருள்புரிய வேண்டிக் கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் வழிபாடுகளிலேயும் தெரிந்தோ தெரியாமலோ நாம் பிழைகள் செய்திருந்தால் கல்லாப்புழையும் கருதாப்புழையும் கசுந்திரியின் இல்லாப்புழையும் நினையாப்புழையும் ஐந்தெழுத்தை சொல்லாப்புழையும் துதியாப்புழையும் தொழாப்புழையும் எல்லா புழைகளையும் பொருட்கொள்ளி
நம் அனைவருக்கும் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல்லுருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத உடமையும் குன்றாத இளமையும் கொடுபிடியில்லாத உடலும் சரியாத மனமும் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல பார்வதி அம்மையுடன் அவர் பரமேஸ்வர பெருமான் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அறிவுரிய வேண்டும் என்று நல்ல முறையிலே மனதார வேண்டிக் கொண்டு யார் யாருக்கு என்னென்ன வகையான தனிப்பட்ட வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் கோரிக்கையில் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளாலே எல்லா நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி நம்முடைய இந்த ஆட்சியுடைய நிறைவு செய்கின்றோம். போற்றியோம் நம சிவாய. இன்று இடம்பெற்ற விசேட பூசை வழிபாடுகளிலே கலந்து கொண்டு விசேடமாக இன்று வருகை தந்திருந்த போரூர் ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம் முனைவர் சாந்தலிங்க மரதாச அடிகளார் அவர்களுடைய பேருரையை கேட்டு அவருக்கு ஆசிகளை பெற்றிருக்கின்ற சிவனடியார்கள் அனைவருக்கும் சைவ தமிழ் சங்கத்தினுடைய இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு முதல்வன் சைவ தமிழ் சங்கத்தின் சார்பிலும் அடியார்களாகிய உங்களின் சார்பிலும் சுவாமிகள் அவருக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சற்று மாவட்டத்தில் முருகன் கோயில் பக்தர்கள் அவருக்கு மதிப்பளிக்க விரும்புகிறார்கள். அவர்களை முன்னேறமாக அவர்கள் மேற்கொள்கின்றோம். ஆகவே அடியார்கள் நாளைய தினம் இப்படி இங்கே வாங்க, இப்படி இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து பண்ணி அதில் வாங்க. ஸ்டெப் அதான் இங்கே வாங்க.
Banyak anggal mau ngapu anggal.